சிறைச்சாலை அதிகாரியை சிக்க வைக்க நாடகமாடிய விசாரணை கைதி. விசாரணையில் கிடைத்த தகவலால் அதிர்ச்சியடைந்த சிறைத்துறை அதிகாரிகள். கோபியில் உள்ள மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்ட போது செல்போன், சிம் கார்டுகள், பேட்டரிகள், ஹெட்போன் பறிமுதல் செய்யப்பட்டதில் ஏற்பட்ட ஆத்திரம் காரணமாக சிறைச்சாலை முதன்மை தலைமை வார்டன் குறித்து வீடியோ காலில் விசாரணை கைதியுடன் வெளியில் உள்ளவர் பேசியிருப்பது விசாரணையில் தெரியவந்தது. கோபியில் உள்ள மாவட்ட சிறையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பிரிசன் மூலமாக உறவினர்களிடம் வீடியோ காலில் பேசுவதற்கு சிறைத்துறை அனுமதி அளித்துள்ளது. வீடியோ காலில் விசாரணை கைதிகள் உறவினர்களிடம் பேசும்போது வீடியோ கால் மற்றும் ஆடியோ முழுமையாக சிறையில் உள்ள ரெக்கார்டரில் பதிவு செய்யப்படும். இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கோவை மாவட்டம் ரத்தினபுரியைச் சேர்ந்த கௌரி சங்கர் என்பவர் கோவை சரவணம்பட்டி காமராஜபுரத்தை சேர்ந்த கௌதம் என்பவருடன் வீடியோ காலில் பேசியுள்ளார். வீடியோ கால் முழுமையாக பதிவு செய்யப்படும் என்பதை அறிந்தே சிறை முதன்மை காவலர் தலைமை காவலர் ராஜாராம் என்பவருக்கு கூகுள் பே மூலமாக பணம் அனுப்பியுள்ளதாகவும் அவர் கைதிகளை நன்கு கவனித்துக் கொள்வார் என்று கௌதம் பலமுறை பேசியுள்ளார். இருவரும் பேசும் முழு வீடியோவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறைத்துறையின் ஆவணமாக வீடியோ கால் பதிவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து தகவல் அறிந்த கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் கோபியில் உள்ள மாவட்ட சிறைக்கு சென்று இரவு வரை விசாரணை நடத்தினார். இந்நிலையில் சிறை அதிகாரிகளை சிக்க வைப்பதற்காகவே வீடியோ காலில் கௌதமும் கௌரி சங்கரும் பேசியிருப்பது தெரியவந்தது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கோபியில் உள்ள மாவட்ட சிறையில் செல்போன்கள் பயன்படுத்தப்படுவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து கோவையிலிருந்து சிறைத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது கௌதம் மீது 23 வழக்குகள் உள்ள நிலையில் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு விசாரணை கைதியாக கோபி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறைத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கௌதமிடமிருந்து ஆண்ட்ராய்டு செல்போன், சாதாரண செல்போன், 2 சிம் கார்டுகள், 2 பேட்டரிகள், 1 ஹெட்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இது தொடர்பாக சிறைக்காவலர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் செல்போன் பறிமுதல் செய்வதற்கு முதன்மை தலைமை வார்டன் ராஜாராம் தான் காரணம் என நினைத்த கௌதம் அவருக்கு கூகுள் பே செயலி மூலமாக பணம் அனுப்பிவிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வைத்து புகார் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த புகார் மீது நடவடிக்கை எதுவும் இல்லாத நிலையில் வீடியோ கால் பதிவு செய்யப்படும் என தெரிந்தே ராஜாராம் பெயரை பயன்படுத்தியிருப்பது தெரியவந்தது. சிறைத்துறை அதிகாரிகளை பழிவாங்க விசாரணை கைதிகள் செய்த செயல் சிறை அதிகாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு ராஜாராம் ஐயா நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. அங்க இருக்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க சரி. பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அவன்லாம் கேட்டா கொடுப்பாரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. மத்தியானம் சாப்பிட்டதாங்க. சரி சரிண்ணா, நீங்க பாத்துருங்க. வந்துடாதீங்கண்ணா உள்ள இது. அது என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். சரிங்க. என்ன போட்டா என்ன ஜெயில போட்டுவாங்க, திரும்ப வெளியே வர போறோம். அவ்வளவுதான். என்ன முடியும்? ஒண்ணும் பண்ண அப்படியே போயிட்டு வருது. சரி, ராஜாராம் ஐயா கேட்டேன்னு சொல்லு. சரிங்க. ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. சரியா? ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லு ராஜாராம் ஐயா. எனக்கு அங்க இருக்கும்போது அவர் தான் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க சரிங்க. அடிவேலாம் பார்த்து அளிக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தம்பி போன வாரம் வரும்போது அவர் காசு கொடுத்துருந்துச்சு தம்பி, ராஜாராம் சாருக்கு. சரிங்க. சரி தம்பி, எதனா உனக்கு பாத்துக்குவாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பணம் வேணாலும் கொடுத்துருவேன் நான் அவருக்குலாம். சரிங்க. ஓகே. சரி தம்பி, ஓகே. நீ நினைச்சுக்காத, பாத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை எதுனா நீ அவர்கிட்ட சொல்லு, அவர் பாத்துக்குவாரு. சரிங்க சரிங்க. ஓகே.